கனமழையால் சென்னை அசோக் நகரில் 3 மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கனமழையின் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அதனை அப்புறப்படுத்தக்கூடிய பணி என்பது துரிதமாக நடந்து வருகிறது. குறிப்பாக சென்னை அசோக் நகர் பகுதியில் கனமழையின் காரணமாக மரங்கள் விழுந்த காரணத்தினால் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அசோக் நகர் 11வது அவென்யூ பகுதியில் சாலை ஓரத்தில் இருந்த பழமை வாய்ந்த மரம் ஒன்று முறிந்து விழுந்தது. இதனால் அங்கு இருக்கக்கூடிய வாகனங்கள் மீது விழுந்தது. போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல 10வது அவென்யூ பகுதியிலும் மரம் விழுந்திருக்கிறது. 3 இருசக்கர வாகனங்கள் சேதமாயிருக்கிறது. அங்கும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதனை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் தீயணைப்புத் துறையினரும் மாநகராட்சி ஊழியர்களும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதே போல தொடர் மழையின் காரணமாக சென்னை கோடம்பாக்கம் அரசு பள்ளி வளாகத்தில் மழை தண்ணீர் தேங்கி இருக்க காரணத்தினால் மாணவர்கள் பள்ளிக்குள் செல்ல முடியாத நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. கோடம்பாக்கம் புலியூர் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகம் முழுவதும் மழை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் மாணவர்கள் தண்ணீரில் நடந்து செல்லக்கூடிய நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த பள்ளி அருகிலேயே மெட்ரோ ரயில் பணி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் அங்கு இருக்கக்கூடிய உபகரணங்கள் அனைத்தும் பள்ளி அருகிலேயே வைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் மழை தண்ணீர் தற்போது தேங்கி இருக்கிறது. எனவே அதனை அப்புறப்படுத்தக்கூடிய பணியை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.